குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2025 போலீஸ் மற்றும் எஸ்ஐ எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டே ஷீட் 33 வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 32 அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஸ்டின் பார்த்தலாம். புவிசார் குறியீடு பெற்றதில் தேசிய அளவில் தமிழ்நாடு எத்தனையாவது இடம்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் சி 2வது இடம். ஓகேங்களா? காணமயில் எந்த மாநிலத்துடைய மாநில பறவை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்தில். ஓகேங்களா? அடுத்தது புவிசார் குறியீடு பொருட்கள், இதுலேருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. தோவாலை அப்படின்னா மாணிக்க மாலை. ஓகேங்களா? அடுத்து புளியங்குடி வந்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சைம்பழம். விருதுநகர் வந்து பார்த்திங்கன்னா சம்பாவத்தல். ராமநாதபுரத்தில் சித்திரைக்கார அரிசி. ஆப்ஷன் சி தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஆன்சர். சரிங்களா? அடுத்தது இலங்கையின் மிக உயரிய விருதான இலங்கை மித்ர விபூஷன் விருதை பெற்ற முதல் இந்தியர் யார் அப்படின்னா நரேந்திர மோடி அவர்கள். ஓகேங்களா? உலகின் மிக உயரமான ஜனாப் பாலம் வந்து எந்த நாட்டில் அமைந்துள்ளதுன்னா இந்தியாவில் அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா? உலக தேயிலை ஏற்றுமதியில் முன்னிலை வகிக்கும் நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கென்யா. இது முக்கியமானது, இதை நோட் பண்ணிக்கோங்க, யாரும் சீனான்னு போட்டாதீங்க. கென்யா. ஓகேங்களா? தேயிலை ஏற்றுமதி கேட்டிருக்கேன். ஓகேங்களா? அடுத்தது புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது இடம்னா 3வது இடம். எதிர்வரும் 2028 வந்து பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் போட்டி எங்கே நடக்கிறதுனா அமெரிக்காவில் நடக்கிறது. ஓகேங்களா? 2025ஆம் ஆண்டு பாரதிய பாஷா விருது வென்ற தமிழ் எழுத்தாளர் யாருன்னா தேவி பாரதி. ஓகேங்களா? இவங்க வந்து பார்த்திங்கன்னா சாகித்ய அகாடமி விருதுலாம் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது மத்திய மாநில அரசுகளின் உறவுகளை குறித்து ஆராய யார் தலைமையில் தற்போது குழு அமைச்சிருக்காங்கன்னா நீதிபதி குரியன் ஜோசப். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது. ஓகேங்களா? அடுத்தது சூரிய சக்தி மின் உற்பத்தியில் 2024-25 முதலிடம் வகிக்கும் மாநிலம் வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான். ஓகேங்களா? அடுத்தது சமீபத்தில் காலமான கஸ்தூரிரங்கன் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையவர்? இது வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அந்த கொஸ்டினுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கொஸ்டின் நம்பர் 12. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தற்போது உச்சநீதிமன்றத்தின் 52வது தலைமை நீதிபதி யாருன்னா PR கவாய். ஓகேங்களா? இப்போ 53 மாறிட்டாங்க. அதுவும் முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நாட்டிலேயே மின்னணு உதிரி பாகங்கள் உற்பத்திக்காக சிறப்பு திட்டத்தை வெளியிட்டுள்ள முதல் மாநிலம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு. ஓகேங்களா? 2024ஆம் ஆண்டு தகைசால் தமிழ் விருது பெற்றவர் யார் அப்படின்னா குமரி அண்ணன். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா இவங்க 4 பேருமே வந்து பார்த்திங்கன்னா தகைசால் தமிழ் விருது வாங்கினவங்க தான். முடிஞ்சால் இவங்க எந்தெந்த இயர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்காக நம்ம தனியாகவே ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஒரு ஷார்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தகைசால் தமிழ் விருதுக்காகவே ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். முடிஞ்சால் அதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இவங்க 4 பேருமே தகைசால் தமிழ் விருது வாங்கினவங்க தான் ஒரு வருஷத்தில். ஓகேங்களா? 21, 22, 23, 24 அப்படின்னு 4 வருஷத்தில் 4 பேர் வாங்கியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பொறுமையாக பாருங்கள், அப்போ தான் கொஸ்டின் புரியும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை வந்து பார்த்திங்கன்னா முடிக்கணும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலது ஃபாஸ்ட்டாக சொல்லுவோம். நீங்கள் பொறுமையாக ஸ்லோவாக வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கோங்க. சரிங்களா? அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் வீடியோ லென்த் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம். 5 பார்ட் வீடியோ போட்டிருக்கோம். அதையும் பாருங்கள், நோட்ஸ் எடுத்துக்கோங்க. சரிங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.